ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஜாரில் தேவையான அளவு பீனட்டு, தனியா, வெள்ளை எள்ளு இதெல்லாமே போட்டு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட குவான்டிட்டியை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, ஃப்ளேவருக்காக ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டதும் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கேப்சிகம் கொஞ்சம் வதக்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் அது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இது கூட குட்டி குட்டியாக ஆட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி.